தற்போது தொழிற்சங்கத்தை சேர்ந்த திரு சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். வயது முதிர்ந்த ஓட்டுநர்களை கொண்டு வந்து பேருந்துகளை இயக்குவதன் மூலமாக பேருந்துகள் ஆங்காங்கு நின்று மக்களுக்கு அவதியை உருவாக்குவதும் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் 100% பணிக்கு செல்லாத நிலையில் ஏற்கனவே பழுதடைந்த பேருந்துகளை தொடர்ந்து பயிற்சி இல்லாத தொழிலாளர்கள் இயக்குவதனால் பொதுமக்களே அதில் பயணம் செல்வதற்கு பயந்து பயணம் செய்வதை தவிர்த்து வருகிறார்கள். தனியார் பேருந்துகள் தன்னிச்சையாக வசூல்களை செய்து எந்தவித ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டு பொதுமக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை செய்வதற்காக இடையூறுகளாகத்தான் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, போக்குவரத்து தொழிலாளர்கள் இவ்வளவு ஒற்றுமையாக வேலை செய்யும் பொழுது அவர்களை புறந்தள்ளிவிட்டு ILO இணக்க விதிகளுக்கு எதிர்ப்பாக வேறு தொழிலாளர்களை வைத்து வேலை செய்வது ஒரு விதிமீறல் என்பதை படித்த IAS போன்ற அதிகாரிகள் கூட இதை செய்வதென்பது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கதாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் தமிழக அரசு 2/3/2016 அன்று இந்த போக்குவரத்து கழகங்கள் மாதம் ஒன்றுக்கு 156 கோடி ரூபாய் நட்டத்தை ஈட்டி வருகிறது. அந்த நட்டத்தை அரசே ஈடு செய்ய வேண்டும். அப்படி ஈடு செய்தால்தான் இங்கு உள்ள பணப்பலன்களை எல்லாம் கொடுக்க முடியும் என்று ஒரு அரசாணை போட்டு போக்குவரத்து துறை அரசுக்கு கொடுத்துள்ளது. கடந்த 14 மாதங்களாக அரசு அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், இதுவரை நீங்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பீங்க, நாங்கள் தான் நஷ்டம்னு சொல்றதா நினைச்சிருப்பீங்க. அரசு போக்குவரத்து துறையே மாதம் ஒன்றுக்கு 156 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. அதை அரசு ஈடு செய்ய வேண்டும் என்று அவர்களே அரசாணை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த அரசாணையை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் அலுவலகம் இதுவரை அதற்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நட்டங்களை எல்லாம் போக்குவரத்து துறை அதை ஈடுகட்ட முடியாத ஒரு சூழலில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பலன்கள் அனைத்தும் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் திரும்ப வேலைக்கு வாருங்கள் என்று அவர்கள் அழைப்பது, எதை வைத்து அவர்கள் வேலைக்கு செல்வார்கள்? அவர்களுடைய முழு ஊதிய உயர்வை பற்றிய எதை பற்றியும் பேசாமல் வேலைக்கு வாருங்கள் என்று அமைச்சர் அழைப்பது மிகவும் கேலிக்கூத்தாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அனைத்து தொழிற்சங்கங்களுடைய முடிவாக இந்த போக்குவரத்து கழகத்தை செம்மையாக நடத்துவதற்கு வரவுக்கும் செலவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஈடுகட்டக்கூடிய அந்த இழப்பை அரசு ஈடுகட்டுவதாக ஒரு உத்தரவாதத்தை அளித்து, இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற தொழிலாளர்களுடைய பணப்பலன்களை எல்லாம் ஒரு காலவரையறைக்குள் கொடுப்பதான உத்தரவாதத்தை கொடுத்து, மீதம் இப்பொழுது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்துள்ள அத்தனை தொகையையும் உடனடியாக அந்தந்த தலைப்பில் அந்தந்த தொகையை செலுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதும், இப்பொழுது ஊதிய உயர்வு 13வது ஊதிய உயர்வுக்காக அந்த நிதியை ஒதுக்கி, எவ்வளவு ஊதிய உயர்வு கொடுக்க அதற்குரிய நிதியை ஒதுக்கி பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கு தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கூட்டுக்குழுவின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுடைய வருத்தத்தையும் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். அதற்கான எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்களும் அந்த மக்களுக்காக வருந்தி இருக்கின்றார்கள். மக்கள் நலன் சார்ந்த அரசாக இருக்கக்கூடிய இந்த அரசு உடனடியாக தினந்தோறும் பயணிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக இந்த உத்தரவாதத்துடன் பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்ல இதுவரைக்கும் வரவில்லை. சரி, இப்ப நீங்க சொன்ன கோரிக்கைகளை ஏற்றுக்கிறோம் சொன்னா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு போவீங்களா, இல்லாட்டி பேச்சுவார்த்தையில இந்த கோரிக்கைகளை பண்ணுவீங்களா? இல்லை, கோரிக்கையெல்லாம் முன்னாடியே வச்சுட்டோம். கோரிக்கை ஒன்றும் புதுசாக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தினந்தோறும் ஏற்படுற நஷ்டத்தை ஈடுகட்டாமல் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பிரயோஜனம்? அது அவங்க வேலை.
அரசு அதிகாரிகள் வரவில்லை. தொழிற்சங்கங்கள் சென்றோம். நீங்க தான் தப்பா போட்டீங்க. நீங்க தான் தப்பா போட்டீங்க. நீங்க உள்ளார போய் ஆபீஸ்ல கேட்டு இருந்திருக்கணும். அரசு நிர்வாக தரப்பில் அவர்கள் நாங்கள் ஒரு டிஸ்கஷன்ல இருக்கோம், இன்னைக்கு வர முடியாது, அதனால டைம் கேட்டாங்க. அதை எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. லெட்டரே கொடுத்துட்டாங்க. போக்குவரத்து வேலை நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான அலுவலகம் நடக்குது. ஆனால் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க அதை கலந்துக்கிறாங்களா? அவருடைய பங்களிப்பு அனைத்து தொழிலாளர்களும் கலந்து கொள்கிறார்கள்.